செல்ஃப் எல்லாம் என்ன தூசியா இருக்குது. எல்லாம் ஒட்டடை அடிக்கணும். வீடெல்லாம் தூசி அடைஞ்சு இருக்குது. என்ன சில்லு, மாமா உட்காந்துருக்கேன் கண்டுக்கிடாம அங்க என்ன பாத்துட்டு இருக்க? வெளியே எங்கிட்டும் போமா. என்ன வெளியே போறதுக்கா? வாங்க மாமா, பொங்கல் வேலை தலைக்கு மேல கிடக்குது. இந்தா செல்ஃப் எல்லாம் தூசி அடைஞ்சு இருக்குது. ஒற்றை அங்கிட்டு அங்கிட்டு அடிச்சிருக்கு. ஒற்றை அடிக்கணும். நிறைய வேலை இருக்கு. இப்போதைக்கு எங்கேயும் நகர முடியாது. பொங்கல் அன்னைக்கு வேணா போலாம். என்ன பொங்கல் அன்னைக்கா? பொங்கல் அன்னைக்கு நீயே கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். இந்த ஊரே பொங்கல் அன்னைக்கு தான் கலக்கட்டும், ஜாலியா இருக்கும். எல்லா இதுவும் வைப்பாங்க, போட்டி ஈட்டி, அப்புறம் சாயங்காலம் பாட்டு கச்சேரி எல்லாம் வைப்பாங்க, நல்லா இருக்கும். அப்படியா மாமா? பொங்கல் அன்னைக்கு இங்கே இருக்குதா? எங்க ஊர்லயும் உண்டு, நல்லா இருக்கும். அங்கேயும் போட்டி எல்லாம் வைப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சாயந்தரம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைப்பாங்க, நல்லா இருக்கும். நமக்கு இது தலை பொங்கல், ஞாபகம் இருக்குதா? வாயன் துளசி, வெளியே அப்படியே போய் சுத்தி பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்துக்கிட்டு வரலாம். வாயன் மாறி, 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 இந்த பரன் மேல பாத்திரம்லாம் இருக்கு. எல்லாம் கொஞ்சம் கீழே இறக்கி தருவியா? அவ்வளோ கழுவி எடுத்து வைக்கணும்ல, பொங்கல் வருதுல்ல. எதுக்குமா? அது பாட்டி கிடக்குது, அதை எடுத்து சுத்தம் பண்ணுதுன்ட்டு கழுவி உட முடியாம தான் ஆக போகுது. பொங்கல் வேற இருக்குது, இருக்கட்டு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்ல மாறி, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மேல இருந்து பரன் மேல இருந்து பாத்திரத்தையே கீழே இறக்குது. எடுத்து தூசியெல்லாம் தட்டி கழுவி எடுத்து வைக்க வேணாம். அதெல்லாம் எங்க அம்மா கொடுத்த பாத்திரம். அது இல்லாம தூசி தொப்பட்டை எல்லாம் அடிச்சு தொடச்சி வீடெல்லாம் துடைக்க வேணாமா? பொங்கல் வருதுல்ல ஐயா. நானும் அதான் இந்த செல்ஃப் எல்லாம் தூசி அடைஞ்சு கிடக்குது, அதெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பீரோல துணி வேற அப்படி இப்படி கிடக்குது, எல்லாம் மடிச்சு வைக்கணும். உங்களுக்கு எதுவும் வேலை எதுவும் செய்யணும் சொல்லுங்கத்தே, செஞ்சு தரேன். இருக்கட்டுமா, இருக்கட்டு. காய் தான் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு குழம்ப மட்டும் வச்சிருவியா என்ன? சோறை வடிச்சிட்டேன், குழம்பு ஆக்கி அப்பளம் வறுத்தா கூட போதும். நான் பாத்துக்கிறேன் வேலையெல்லாம். நீ இங்க உள்ள வேலையை நீ பாத்துக்க என்ன. வாயா, கொஞ்சம் பாத்திரத்துல இறக்கி கொடு. இல்ல பரவாயில்லத்த, நான் பாத்திரத்திலே எடுத்து தரேனே. எங்க வாங்க, பாத்திரத்திலே எடுத்து அத்தையை கொடுப்போம். ஏயா, நாளைக்கு எதுவும் லீவ் இருந்துச்சுன்னா இந்த அடுப்பங்கரையில மேல எல்லாம் ஒரே ஒற்றையா ஒட்டி இருக்குது, அதெல்லாம் அடிச்சு கொடு என்ன. என்ன மாமா, வெளியே போகலாமா? இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாமா? ஆசைப்பட்டீங்களே, நான் தான் சொன்னேன்ல, எல்லாருக்குமே வீட்டுல பொங்கல் வேலை இருக்குது தலைக்கு மேல. என்ன பாத்திரத்தை விலை கொடுக்குறீங்களா? என்ன கிண்டல் பண்ணுதியோ? சரி, நான் கூப்பிட்டு நீ வரல, இனி நீ எப்படி கூப்பிடுதியோ அப்பதான் நான் வெளியே கூட்டிட்டு போவேன். பாரு, நீயே கூட்டிட்டு போங்க மாமா, கூட்டிட்டு போங்க மாமான்னு கெஞ்ச போற. அத அப்பம் பாத்துக்கலாம் சார், இப்ப வாங்க. இன்னும் இம்புட்டு பாத்திரத்தை இருக்கணுமா? ஏ அப்போ, என்ன கனமா இருக்குமா? நீங்க எல்லாம் ஏறி தூக்கிட மாட்டீங்க. ஐயா, இதெல்லாம் அந்த காலத்து பாத்திரங்க, எங்க அம்மா கொடுத்த பாத்திரம். எம்புட்டு வெயிட்டா இருக்கு பத்தியா? எப்படி விளக்கி வச்சாலும் பலாப்பழன்ட்டுதான் இருக்கும். ஒரு வருஷம் ஆச்சு இந்த பாத்திரத்தை எடுத்து, எப்படி பலாப்பழன்ட்டு இருக்குது. இந்த காலத்து பாத்திரம் அப்படி இருக்குமா? நம்ம என்னதான் டெய்லி விளக்கி விளக்கி வச்சாலும் கருப்படிச்சிருது. ஆமாங்கத்த, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். இந்த காலத்து பாத்திரம்லாம் வெயிட்டே இல்ல, பித்தளையும் ஒரிஜினாலிட்டே இல்ல. விளக்கி விளக்கி வச்சாலும் கருத்து போகுது. இது எப்படி புதுசா இருக்குது. இந்த பாத்திரங்களை இப்படி போட்டு பராமரிச்சுட்டு இருக்கிறதுக்கு கடையில போட்டா துட்டு கிடைக்கும்லாமா? அதை வாங்கினா உங்களுக்கு எதுக்காக ஆகும்ல, இல்ல பேங்க்லயாவது போட்டு வைக்கலாம்ல. இப்படி வருஷத்துக்கு ஒரு எடுத்து கழுவி கழுவி வைக்கிறதுதான் எடுத்து சொல்லுதீங்களோ? இல்ல மாதிரி வித்தா பணம் கிடைக்கும். இது எங்க அம்மா கொடுத்தது, எங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். இந்தா உன்ட சொல்லுதும்ல, இத அப்படியே வச்சிருந்து நாளைக்கு பூ மாதிரி கொடுத்தேன்ட்டு வையேன். அவளும் அவ பிறக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவா, எங்க அம்மா தந்தது, எங்க அம்மாக்கு பாத்திரம் எங்க பாட்டியை கொடுத்து எங்க அம்மா எனக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லுவாள்ல. எல்லாம் ஒரு ஞாபகம் தானடா. துட்டு என்னத்த துட்டு. ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்க. ஞாபகம் சின்னோன்னு சொல்லுங்க. அப்போ பித்தாளை எல்லாம் இட்லி குண்டா வச்சிருக்கீங்களாமா? அப்ப எதுக்கு அலுமினியத்தை கூட வச்சுட்டு இருக்கீங்க? அதுல எல்லாம் இட்லி வைக்க கூடாது, கருப்பு அடிச்சிடும்டா. அப்படி ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். என்னமா சொல்றீங்க? இட்லி வச்சாலும் இது ஆட்சி தந்த பாத்திரம் தானே. கழுவி கழுவி வைக்கும் போது எங்க அம்மா தந்த பாத்திரம், எங்க அம்மா தந்த பாத்திரம். இட்லி ஊத்தும் போது எங்க அம்மா தந்த பாத்திரம் சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைவு கூடுதலா இருக்கும்ல. எதுக்கு மேல விட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க? அட சும்மா இருங்க மாமா, கிண்டல் பேசாதீங்க. அவங்க ஞாபகம் அவங்களுக்கு. சும்மா இருங்க அத்தை, நீங்க போங்க, நாங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வரோம். துளசி, இந்த பாத்திரம் மாதிரி பல பல பலன்ட்டு இருக்கீங்க, என்ன பூசி குளிக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்லணுமா? என் மாமாவோட அன்பும் இந்த குடும்பத்துல உள்ளவங்க காமிக்கிற அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் என்னை இம்புட்டு பளபளப்புன்னு மாத்திருக்கு. போதுமா ரகசியம்? உருவத்தில் உதிரமாய் கலந்திருந்தே உன்னை உனக்கே தெரியலையா, இன்னும் என்னை புரியலையா? மாமா
பாட்டு பாடினதெல்லாம் போதும், வாங்க போவோம். இல்ல இப்ப அத்தை தேடி வந்துருவாங்க. துளசி, அப்படியே கொஞ்சம் புளியும் கோலப்பொடியும் இருந்தா எடுத்துட்டு வாங்க விளக்குறதுக்கு. எங்க அம்மா கொடுத்த பாத்திரம் நம்ம பராமரிக்கிற மாதிரி இந்த பூமாரி தான் பராமரிச்சுக்கிடுவாளா என்ன? அம்புட்டும் விளக்கி எடுத்து பூமாரிக்கு தான் கொடுக்கணும். ஞாபகமா வச்சுக்கிடுவாள்ல, எங்க அம்மா கொடுத்தது எங்க அம்மா கொடுத்ததுன்ட்டு. எப்பா என்ன காணோம்? என்னம்மா குட்டி குட்டியா அழகா இருக்குது பாத்திரம்லாம். அந்த காலத்திலே பாட்டி நல்ல விதவிதமா பாத்து எடுத்திருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் எடுத்து நீ புழங்கவே இல்லையே? மாமா, புழங்குனா அழுக்காயிரும்ல, அதான் அத்தை பரன் மேலேயே போட்டிருக்காங்க. என்னத்த? அப்படி இல்ல துளசி, நமக்கு பழக்கத்துக்கு தான் நிறைய பாத்திரம் கிடக்குது இல்ல, தேவையில்லாம எதுக்கு எல்லாம் போட்டு விளக்குவானே. அது இல்லாம சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம்னா நம்ம ஈஸியா விளக்கி விளக்கி வச்சிடலாம். இது அப்படி இல்ல, பித்தளை பாத்திரம் 2 நாள் கீழே போட்டோன்ட்டு ஏன் ஒரு மாதிரி பறிச்சு அடிச்சாப்புல ஆயிரும், சிலது கருப்படிச்சாப்புல ஆயிரும், தண்ணி மாறிச்சுட்டு ஏன் பாத்திரம் புள்ளி புள்ளியா விழுந்தாப்புல ஆயிரும். அதையே போட்டு பூசணும். இப்ப நான் பூசிடுவேன் 2 நாள் ஒருக்கனாலும். உன்னால பூச முடியுமா? இல்ல பூ மாதிரியாத்தையும் பூச முடியுமா? அதான் எனத்துக்கு வீண் கஷ்டம், அதுக்குன்ட்டு மேலேயே போட்டுட்டேன். ஏய்யா, இந்த வாட்டி பொங்கலுக்கு கோயில்ல திருவிழாலாம் இருக்குதா? இல்ல எப்படி? அவங்க சொந்தத்துல யாரோ இறந்து போனாங்கல்ல, கோயில் திருவிழா வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, வைக்கணும்னு சொல்லுவாங்க. எதுவும் நோட்டீஸ் கீட்டீஸ் வந்துச்சா? யாரும் டொனேஷன் வாங்க வந்தாங்களா? திருவிழா நடக்கும். யார் சொன்னாங்க திருவிழா நடக்குதுன்னு? அவர் வயசுல இருந்தனால அதை பத்தி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருவிழாக்கு நோட்டீஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, பார்த்தேன். சரணா கூட சொன்னானே 2 நாளைக்கு முன்னாடி டொனேஷன் வாங்க வந்தாங்கன்னே கொடுத்தேன் அப்படின்ட்டு. அப்படியா? துளசி, இங்க கோயில் திருவிழா நல்லா இருக்கும். வெளியூர்ல உள்ளவங்க எல்லாரும் வருவாங்க பாக்குறதுக்கு. ஊரே களை கட்டும் பாரு. காலையில பொங்கல் வச்சுக்கிட்டு கோயில்ல 2 நாள் கழிச்சு கோயிலே பொங்கல், எல்லாரும் வாசல்ல பொங்கல் போடுவாங்க. நல்லா இருக்கும். இல்லாட்டி நீ வந்திருக்க, கண்டிப்பா உங்க ஏல பொங்கல் போடணும்னு. சரிங்க, சொன்னாரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. மாறி, இது உனக்கும் துளசிக்கும் தலை பொங்கல். 3 பாங்கங்களை வச்சு பொங்கல் விடணும். புது துணி எதுவும் துளசிக்கு எடுத்துட்டு வானே. அவளுக்கு ஒரு சாரி, உனக்கு ஒண்ணு. அவளை கூட்டு போய் தான் போய் எடுத்துட்டு வாயேன். அதைத்தாம துளசிட்டு சொல்லிட்டு இருந்தேன், வா எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை துணியாவது ஒண்ணு எடுத்துட்டு வரும்ட்டு. வரலேன்ட்டா. சரிம்மா, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புதேன். மாமியார் மருமகள் வந்து பாத்திரத்தை விளக்கி வைங்க. சரி, போயிட்டு வரேன். சரிங்க மாமா. அப்புறமா வேணா துணி எடுக்க போவோம். போடி, அப்ப கூட்டம்ல வரலன்னு சொன்னேன். நான் சொன்னேன்ல மாமா, நீ ஏன் வந்து என்ன கூப்பிடுவேன்ட்டு. சரி சரி, சாயந்தரம் கிளம்பி நில்லுன்னு. துளசி, வீட்டுக்கு எதுவும் போன் போட்டியா? அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமாத்த, போன் போட்டேன், நல்லா இருக்காங்க. அம்மா வரேன்னு சொல்லிச்சு. பொங்கலுக்கு பொங்கல்ல எல்லாம் வாங்கி தரணும்ல, அதான் 2 நாள்ல வருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. நல்லா இருக்காங்க. அப்பாக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிச்சு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க போல, கொஞ்சம் சுகர் கூடிருச்சான். வீட்டுலதான் இருக்காங்க, 2 நாள் வேலை தொழிலுக்கு போகல. அப்படியாம்மா? இந்த காலத்துல யாருக்குதான் சுகர் இல்ல? பிறந்த குழந்தைய கூட சுகர் இருக்குன்னு சொல்லுதாங்க. என்னதான் சுகரோ என்னதான் பிரஷரோ ஒண்ணும் விளங்கல. அந்த காலத்துல இருக்கத சாப்பிடுவாங்க, வெள்ளனத்துல எந்திப்பாங்க, வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் இருந்து சீக்கிரம் தூங்குவாங்க. யாருக்கும் எந்த நோய் நொடி இல்ல, நல்ல சாப்பாடு கைக்குட்டல வச்சே சாப்பிட்டாங்க. இந்த காலத்துல அப்படியா? ஸ்டைலுன்ட்டு என்னென்னமோ பிள்ளைய சாப்பிடுது. இந்த பூ மாதிரியும் அந்த நேரத்துலதான் வாரா காலேஜுக்கு. அந்த பிள்ளை அது சாப்பிடுது இது சாப்பிடுது, என்னமோ நூலாயிரத்தில வருதான் வாயில வைக்கும் போது அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கிடக்கா. இதெல்லாம் நோய் தான். நம்ம உணவு தான் நமக்கு என்னைக்கும் நல்லது. ஆமாங்கத்த, என்ன செய்ய, இந்த காலத்துல எல்லாருமே அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டைல சாப்பிடறதுக்கு பிடிக்கல. கொஞ்சம் வித்தியாசமா காரசாரமா மனங்குணமா இருக்குன்ட்டு எதிர்பார்க்காக. அதுவே நோயில கொண்டு முடிஞ்சிருது. பொங்கல் விடணும். பொங்க பானை இல்ல, பானை வாங்கணும், கரும்பு வாங்கணும், அரிசி வெல்லம் எல்லாம் வாங்கணும். அப்பாட்ட சொல்லி லிஸ்ட் எழுதி கொடுத்தா வாங்கிட்டா வந்துடும். அப்பா இந்த சித்திட்ட சொன்னா காது கொடுத்தே கேட்காது. பொங்கல் எப்பவும் போல வெயி, கேஸ் அடுப்புல வெயி, வீணா செலவு செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்பாட்டே எல்லாம் எழுதி கொடுத்துடலாம். இந்த வருஷம் தான் நம்ம இங்க பொங்கல் விடுறோம், அடுத்த வருஷம் பாண்டியத்தான் வீட்டுல பொங்கல் இருக்கும். பொங்கலுக்கு புது புடவை எதுவும் இல்லையே? அதான் அத்தான் சுடிதார் எடுத்து கொடுத்துருக்கல, புதுசா இருக்குல்ல, அதை விடுப்போம். இல்லாட்டி வித்தியாசமா சுடிதார் போட்டு பொங்கல் விடலாம். அத்தானுக்கு 100 ஆயுசு. இப்ப அத்தானை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம், போன் போட்டுட்டாரு. ஹலோ பவி, பவி குட்டி, எப்படி இருக்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பவி. அத்தா என்னத்தா? அத்தா அத்தா என்ன இப்படி சந்தோஷம்? என்னத்தா? பவி, வீட்டுல நான் சொன்னேன்ல ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு, எல்லாம் சொல்லி உன்னையும் சொல்லியாச்சு. நான் விரும்புற பொண்ணு இங்க பாருங்க அப்படின்ட்டு சொல்லி அம்மாட்ட நேரத்தையே சொன்னேன். அம்மா காது கொடுத்தே கேட்கல. இன்னைக்கு அம்மாவா வந்து கேட்டுச்சு அந்த பிள்ளை யாரு என்னன்ட்டு. நாளைக்கு உன்னைய பாக்கணும் வேற சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அப்படியாதான் அத்தை என்ன பாக்கணும் சொல்லிச்சா? எப்படி சொன்னீங்க? அவங்களோட தம்பி மக அப்படின்னு சொன்னீங்களா? இதோடி நம்ம குடும்பத்துல இருக்க பகை எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒத்துமே சந்தோஷமா இருக்கணும் தான். லூசு, அப்படியெல்லாம் சொல்லல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பவே அம்மாட்ட எனக்கு பிடிச்ச புள்ள அப்படின்னு தான் சொல்லுதுறேன். மாமாக்கு புள்ள அப்படி இப்படின்ட்டு எதுவுமே சொல்லல. அப்புறம் அம்மா எடுத்தவொடனே வேண்டான்னு சொல்லிடும். அம்மாவை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன்ல, பைய பைய அப்படியே தான் சொல்லணும். ஒரேடியா சொன்னோம் அம்புட்டுதான், வீடு தாங்காது. அம்மாட்ட வேற எதுவுமே நான் சொல்லல. எனக்கு பிடிச்ச பொண்ணு நீங்க பாருங்கன்னு இருக்கேன். அம்மா நாளைக்கு கோயிலுக்கு உன்னை வர சொல்லியிருக்கு. நீயும் தம்பி மக அந்த மாதிரி எதுவும் சொல்ல வேணாம். அம்மா ரொம்ப பிடிச்ச சந்தோஷத்துல இருந்தா மட்டும் தம்பி பொண்ணுன்னு சொல்லு, சரியா? அத்தா நாளை காலையில 10 மணிக்கு அதே கோயில கூட்டிட்டு வந்துருங்க. நான் அப்புறமா பேசுறேன் தான். அந்த சித்தி வராங்க, வந்தா யாரு எவருன்ட்டு கேட்பாங்க. நான் போன வைக்கிறேன், அப்புறமா பேசுறேன். என்ன பவித்ரா, வேலையெல்லாம் முடிஞ்சா? பொங்கல் வருதுல்ல, எப்படி கேஸ் அடுப்புல போட்டு வைக்க போறியா இல்ல வெளியே விறகடுப்புல எதுவும் வச்சு வைக்க போறியா? இல்ல சித்தி, கேஸ் அடுப்புல தான் தினமும் சமைக்குவேன். இது வருஷத்துக்கு ஒருக்க வெளியே வச்சு கரும்பு விறகடுப்புல எல்லாம் வச்சு வச்சாதான் நல்லா இருக்கும். வெளியே வச்சே வைக்கலாம் சித்தி, அதுக்கு எல்லாம் வாங்கணும். அதான் அப்பாட்ட எழுதி கொடுக்கவா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க வாங்கிட்டு வரீங்களா? அதை எங்க போட்டு வாங்கிக்கிட்டு, அதான் கவர்மெண்ட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு வச்சா போதும். நம்ம 3 இதுக்கு தானே, நிறைய வச்சு என்னத்துக்கு? காக்காக்கும் குருவிக்கும் போகும். இம்புட்டுக்காணி வை, போதும். வீண் சுட்டை போட்டு ஏன் செலவழிப்பானே. சரி சரி, நான் எப்பவுமே வருஷம் வருஷம் பொங்கலுக்கு பரண்ட இருக்க பாத்திரத்தை கழுவுவேன், வீடெல்லாம் ஒட்டடிப்பேன், பீரோல துணியெல்லாம் போட்டு மடிப்பேன். என்ன செய்ய, எனக்கு ஒரே கைவலியா இருக்குல்ல. என் கைவலிதான் உனக்கும் தெரியும்ல. என் பீரோல நிறைய பெரிய பீரோ நீ மடிக்க வேணாம், அதுல பணங்காசெல்லாம் இருக்குது. சின்ன பீரோவை அம்புட்டு துணி இழுத்து போட்டு மடிச்சு எடுத்து வை. என்ன, தூசியெல்லாம் தட்டி எடுத்து வை. அப்புறம் பரன் மேல பாத்திரத்துல இறக்கிறாத, உன்னால முடியாது. அதனால நல்ல ஒரு ப்ரெஸ் வச்சு அடிச்சு மேல எல்லாம் பேப்பரை போட்டு கவர் பண்ணி வச்சிரு என்ன. அப்புறம் இந்த மளிகை டப்பா, புளி டப்பா, வெஞ்சன சாதன டப்பா, எல்லா டப்பாவையும் போட்டு கழுவி புதுசா வாங்கியிருக்கும்ல அதை போட்டு வை என்ன. யாரு யார் போன் போடுதாக? எந்நேரமும் எப்பவும் டிங் டிங் டின்னு ஒரே போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. யாரு எவருன்ட்டு தெரியல. இல்ல சித்தி, யாருன்ட்டு தெரியல, புது நம்பரா இருக்குது. ஹலோ, யாருங்க? ஏக்கா, நான் செல்வன், எனக்கு ஃப்ரெண்டு பேசுறேன். அன்னைக்கு ஒரு சம்மந்தம் வர கூட்டிட்டு வந்தோம்ல பொண்ணு பாக்கிறதுக்கு, அது சம்மந்தமா பேசணும். அண்ணன் இருந்தா கொஞ்சம் போனா கொடுங்க. அவரு இல்லங்க, வெளியே போயிருக்காரு. என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுங்க விவரத்தை, நான் சொல்லுதேன். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டாக்கும் பொண்ணு, கல்யாணம் எப்போ வைக்கலான்ட்டு கேட்டாங்களா? இல்லக்கா, சொல்லுதேன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்கள்கிட்ட பேசலாம்ல. சரி, உங்க மாவா வந்து என்ன அவன் தள்ளி போயின்னு பேசுங்க. அன்னைக்கு பாத்துட்டு போனாங்கல்ல, அவளுக்கு நல்லா தான் நீ பிடிச்சிருந்து. இடையில எந்த எடுபட போய் குழப்பி விட்டானோ தெரியல. என்ன எவ்வளோ சொல்லியிருக்கான், அந்த பிள்ளை ராசி இல்லாத பிள்ளை அப்படி இப்படின்ட்டு. அதனால அவங்க வேண்டாம், ஒத்த பையனா வச்சிருக்கேன், பயமா இருக்கு அப்படி இப்படின்ட்டு பின்னாடிக்காக. அதான் என்ன செய்யன்னு தெரியல. நானும் ரொம்ப தூரம் பேசி பார்த்தேன். என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? வேண்டான்ட்டா இருந்துட்டு போட்டு, இப்படி ஒரு லட்டாட்ட பிள்ளை எங்க கிடைக்கும் அந்த சுருங்குன மூஞ்சுக்கு? பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல அதை என்னையும் சொல்லிட்டு இருக்காங்களாக்கும். ஏக்கா, அந்த பிள்ளைக்கு நானும் எப்படியா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா எவனோ இடையில கடந்து உங்க குடும்பத்துல உள்ளவதான் நினைக்கேன் குழப்பிக்கிட்டே கிடக்காங்க. யார் எவருன்ட்டு கண்டுபிடிங்க. இல்ல, அந்த பிள்ளைக்கு இந்த ஜென்மத்தை கல்யாணம் முடியாது. நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை முடிச்சு விட்டுலான்ட்டு பார்த்தா எந்த இடப்பட்ட பயிரோ இப்படி குழப்பிட்டு கிடக்கான். சரி, அந்த அண்ணன் பார்த்து பைய சொல்லுங்க. ஏன்னா நெஞ்சொலின்னு சொல்லி வந்துடாம, அவர் ரொம்ப நம்பி இருந்தாரு இந்த சம்பந்தத்தை முடிச்சிடணும், கல்யாணத்தை வச்சிடணும், மண்டபத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால பார்த்து ஆறாமல சொல்லுங்கக்கா. சரி தம்பி, சரி. வரக்கூடிய சம்பந்தம்லாம் இப்படி போயிட்டு இருந்தா இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே. சரி தம்பி, வச்சிருந்தேன். என்ன, அவர் வந்தா சொல்லுதேன். என்ன சித்தி, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? யாரு போன்ல என்ன சொன்னாங்க? இல்லம்மா, அன்னைக்கு ஒரு பையன் பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா, ஒரு ஈடுபட்ட பையன். அவனுக்கு பொண்ணை பிடிக்கலையா, யாரோ என்னவோ சொல்லி குழப்பி விட்டுருக்காங்களாம். அதான் வேண்டான்ட்டு சொல்லிட்டான். சரி விடுங்க சித்தி, அதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? விடுங்க, நமக்கு என்னது புதுசா? எத்தனையோ தரம் இப்படிதானே ஆயிட்டு இருக்கு. இருக்கட்டும், நானே கவலைப்படல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சே, இந்த கல்யாணம் நடந்துரும்னு அப்பா ரொம்ப நம்பி போய் இருந்தாரம்மா. எந்த பையதான் போட்டு கிளப்பி விடுக்கானோ தெரியல, என்னத்த சொல்லி கொடுக்காங்களோ என்னமோ தெரியல. உன்னை எப்படியாவது கரையேற்றிடலாம் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. டபுள் சந்தோஷம். நல்ல வேலை, இது ஒண்ணுமே பயமா இருந்துச்சு. இவர் எதுவும் தட்டத்துக்கிட்டு வந்தவங்க நிச்சயத்துக்கு எதுவும் சொல்லிடுவாங்களோ, கல்யாணம் தேதி குடிச்சிருவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. வழக்கம் போல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்பா, 2 சந்தோஷமான விஷயம் எனக்கு. பாயசம் வச்சிட வேண்டியதான். இல்ல இல்ல, கேசரி கிண்டிட வேண்டியதையா.